நல்லா மொறு மொறுன்னு சிக்கன் பொரித்து சாப்பிட்றலாமா? வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்த்துருவோம். சிக்கனை எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வத்தல் பொடி, காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த பட்டை கவர் சொல்லுவாங்கள்ல, பட்டை மசாலா இருக்கும்ல, அதெல்லாம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு அதையும் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதை போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது எண்ணெய் தேவைக்கு ஊற்றுங்க. இந்த எண்ணெயை நம்ம திரும்பி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே பொரித்து எடுங்க. பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல மொறுமொறுன்னு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாய், see you.